லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அவரை பத்தி பேச்சுக்கள் போயிட்டே இருக்கு. கண்டிப்பா. கைதி 2 டிராப் ஆயிடுச்சு. அது ஐயோ. ஆமா டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கூலி படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அடுத்தடுத்து வெற்றிகள்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து தோல்விகள் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. பிளஸ் ரஜினிகாந்த் கைதி கமல்ஹாசன் 2க்காக ரொம்ப நாளா கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியான செய்திகளை நம்ம கேட்டு ஆமா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் அவ்வளவு வருஷம் அவரால வெயிட் பண்ண முடியாது. நிறைய படங்களும் பண்ணும் இல்ல இல்லையா? இன்னொன்னு இப்ப இந்த சக்சஸ் இந்த ஃபெயிலியர் பார்த்திருப்போம். கூலி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு படம் பண்ணாங்க கைதி அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. சப்போஸ் அதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கைதி 2ல என்ன பிரச்சனைனா கார்த்தி சாரும் இருக்காரு, சூர்யா சாரும் இருக்காரு. இல்ல இப்ப இந்து மட்டும் டிராப் ஆனா பரவாயில்ல. இது ரஜினியும் கமலையும் வச்சு ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்டும் டிராப் ஆயிடுச்சு. அமீர் கான் கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தார். இரும்பு கை மாயாவிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த ஸ்டோரி. இப்ப அந்த படமும் ஆமா சூர்யா வச்சு பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அமீர் கான் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த படமும் டிராப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ லோகேஷ் கனகராஜ்க்கு அடுத்தடுத்து எல்லா படங்களும் டிராப்பா தான் இருக்கு கண்டினியூஸா. மேபி அவர் ஹீரோவா நடிக்கிற படத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தெரிஞ்சு நானும் இவங்க யோசிச்சேன். ஒருவேளை ஒரு ஹீரோவா பண்றதுக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் டைரக்ஷன் வரலாம்னு கூட இதெல்லாம் அவரே வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் வந்து மேபி இருக்கலாம். 10 படம் தானே டைரக்ட் பண்றேன்னு சொன்னாரு. அதனால கொஞ்சம் பேலன்ஸ் படம் வச்சுட்டு அப்புறமா டைரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீரோவா ஒரு ரவுண்ட் வரலாம்னு நினைச்சிருப்பாரு மேபி.